ஸோ கான்வெக்ஸ் வந்து எஃப் வந்து பாசிட்டிவ், ஸோ பவரும் பாசிட்டிவ் இருக்குது. ஸோ பாசிட்டிவாக ஏன் எனக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா, கான்வெக்ஸில் வந்து எனக்கு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த பக்கம் ஆப்ஜெக்ட் இருக்கோ ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து எனக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதனால் எனக்கு ஆப்ஜெக்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம்னா நெகட்டிவ்னு எடுத்துப்போம். ஆப்ஜெக்ட் சைடு இல்லாதது வந்து நம்ம வந்து பாசிட்டிவ்னு எடுத்துப்போம். ஸோ ஆப்ஜெக்ட் சைடில் இருக்கிறது நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே. இப்போ எனக்கு கான்வெக்ஸ் மிரரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இமேஜ் வந்து எனக்கு ரைட் சைடில், அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபார்ம் ஆகும். ஆப்ஜெக்ட் இருக்கிற சைடு வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா எல்லாமே நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது அதுக்கான ஃபார்முலா, லென்ஸ்க்கான ஃபார்முலா வந்து 1/f = 1/v - 1/u. ஓகேவா? ஸோ m h - h +v/u அப்படின்னு சொல்கிறோம். எம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எம் வந்து நெகட்டிவாக இருந்தால் என்ன மீனிங், எம் வந்து பாசிட்டிவாக இருந்தால் என்ன மீனிங்? நெகட்டிவ் அப்படின்னா ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். சரியா? ரியல் தான் அதோடைய ஆக்சுவல் மீனிங், இன்வெர்ட்டடுன்றது அது கூடயே வந்துடும். ஆக்சுவலாக பாசிட்டிவ்ன்றது வந்து விர்ச்சுவல் இமேஜ். ஓகேவா? எம் கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா என்லார்ஜ்டு. ஓகேவா? எம் கிரேட்டர் தென் 1னா என்லார்ஜ்டு. எம் லெஸ் தென் 1னா diminished. m = 1 னா same size. correct. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இமேஜஸ் வந்து எங்கெங்கே இருந்தால் எனக்கு என்னென்ன மாதிரி லைக் அந்த இமேஜ் எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு இன்ஃபினைட்டில் வைக்கிறேன். அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? எனக்கு எல்லாமே இங்கே மெர்ஜ் ஆகி இந்த ஃபோக்கஸில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்கோன்னா இமேஜ் அட் டு ஃபோக்கஸ். அதோடைய சைஸ் வந்து பாயிண்ட் சைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து பியாண்ட் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வச்சோன்னா இமேஜ் பிட்வீன் F2 அண்ட் FC வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே. இமேஜ் வந்து F2 அண்ட் FCயில் ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ அதுவே வந்து நம்ம இமேஜை வந்து கரெக்டாக சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் வச்சோம் அப்படின்னா இங்கேயுமே சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் தான் ஃபார்ம் ஆகும். சேம் சைஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நம்ம 2F2ன்னு சொல்லுவோம்.
ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் சிக்கும் எஃப்க்கும் நடுவில் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இமேஜ் வந்து சியை தாண்டி போயிடும். ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை பிறந்து வளர்கிற மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து பிறக்குது, நெக்ஸ்ட் வந்து இங்கே வருது, நெக்ஸ்ட் வந்து எனக்கு சியில் ஃபார்ம் ஆகுது, நெக்ஸ்ட் அப்படியே வளர்ந்துட்டே போகிற மாதிரி. ஓகேவா? ஏன்னா சியில் வந்து எனக்கு C2ல் வந்து எனக்கு சேம் சைஸ் வந்துடும். இது வந்து C2ன்னு சொல்லலாம், அதே மாதிரி 2F2ன்னு சொல்லலாம். இங்கே வந்து சேம் சைஸ் வந்துடும். அதை தாண்டி போகும்போது எனக்கு என்லார்ஜ் ஆகிடும். ஸோ இமேஜ் பியாண்ட் 2F2 அண்ட் என்லார்ஜ். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து ஃபோக்கஸில் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு பேரலல், அந்த பக்கம் பேரலல் ரேஸாக போயிடும். ஸோ எனக்கு வந்து என்ன ஆகிடும்னா இமேஜ் அட் சேம் சைடு எனக்கு வந்து இமேஜ் இன்ஃபினைட் போயிடும். அதான் பேரலல் ரேஸாக போயிடும். இந்த பக்கம் வந்து எனக்கு பேரலல் ரேஸ் போகிறதுனால எனக்கு இன்ஃபினைட்டில் போயிடும் இமேஜ். நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து ஃபோக்கஸ்க்கும் இந்த ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் வைக்கிறோம். இதுக்கு பேர் வந்து ஆப்டிக்கல் சென்டர். இப்போ நடுவில் வச்சோன்னா நமக்கு என்ன ஆகும்? எனக்கு இமேஜ் அட் சேம் சைடு விர்ச்சுவல் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் விர்ச்சுவல் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து காம்பினேஷன் ஆஃப் தி தின் லென்சஸ். இந்த தின் லென்சஸ் வச்சு நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின் கூட பார்த்துருந்தோம். எனக்கு வந்து என்ன ஃபார்ம்லானா அந்த ஃபோக்கஸ் பக்கத்தில் இருக்கும்போது 1/f இஸ் ஈக்குவல் டு 1/f1 ப்ளஸ் 1/f2 அப்படின்ற மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பவர் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகிடும்னா P1, அதாவது அதான் P1 ப்ளஸ் P2 ரெண்டு லென்ஸு பக்கத்தில் இருந்ததுன்னா அதோடைய எஃபெக்டிவ் பவர் வந்து எனக்கு எப்படி வரும்னா P1 ப்ளஸ் P2 அப்படின்னு வரும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். The radius of curvature of convex surface of a thin plano convex lens. ஓகேவா? ஸோ இதே மாதிரி கொஸ்டின் கூட நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். பிளேனோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதோடைய R1 வந்து நமக்கு இன்ஃபினைட் ஆகிடும். R2 தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 15 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ வந்து 1.6. ஓகேவா? த பவர் ஆஃப் தி லென்ஸ் வில் பி. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கிறோம். ஃபோக்கஸ்க்கு என்ன ஃபார்முலா? 1/f இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் மியூ இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2. சரியா? ஸோ இங்கே வந்து ஓகே, இங்கே பார்த்தோம் இல்லையா, மியூ மைனஸ் 1 இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2 அப்படின்னு. ஸோ அப்போ இங்கே மியூ மைனஸ் 1 போட்டுக்கிறோம், 1/r1 வந்து இன்ஃபினைட் போட்டுக்கிறோம், R2 வந்து நம்ம வந்து மைனஸ் 15 போட்டுக்கிறோம். அப்போ 1.6 மைனஸ் 1 இன்ட்டு 1/infinite மைனஸ் ஆஃப் மைனஸ் 15 போட்டோன்னா எனக்கு என்ன ஆகிடுது? 0.6 இன்ட்டு 0 ப்ளஸ் 1/15. மொத்தமாக எனக்கு ஓவராலாக எனக்கு எவ்வளோ வருதுன்னா 1/25 வருது. அது சென்டிமீட்டராக இருக்குது. நான் மீட்டராக மாற்றணும். ஏன் சார் மீட்டராக மாற்றணுன்னா ஒரு ரூல் இருக்குது. ஃபோக்கஸை வந்து நம்ம பவரில் கண்டுபிடிக்கணும். ஃபோக்கஸை வந்து நம்ம பவர் ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கணும்னா we have to convert it into meter. So we have to convert it from centimeter into meter. ஓகேவாம்மா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகிடும்னா 1/0.25 வந்து ஆப்வியஸாக வந்து எனக்கு வந்து 4 டயாப்டர் வரும். டயாப்டர்ன்றது வந்து பவரோடைய யூனிட். DIOPTRE டயாப்டர் அப்படின்னு வரும். ஓகே.
நெக்ஸ்ட்டு வந்து ஃபைண்ட் தி magnification of an object of a finite width which is placed at 20 cm left of an diverging lens of a focal length 30 cm. ஆப்ஷன் A வந்து 0.25, ஆப்ஷன் B 6, ஆப்ஷன் C வந்து 0.6 and ஆப்ஷன் D வந்து 0.4. ஓகே, the magnification of an object of finite width which is placed at 20 cm left of the diverging lens. So diverging lens na enadhu convex or concave? Concave lens. Okay va. So adu enna solranga na 20 cm ku munnadi vandu irukku appdin solranga. Focal length vandu -30 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அவங்களே -13 கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஏன்னா இட் ஃபார்ம்ஸ் அ விர்ச்சுவல் இமேஜ்ன்றதுனால. ஓகேவா, ரைட். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? V கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது U வந்து ஆப்வியஸாக நம்ம -20 தான் போடணும். ஓகேவா, ரைட். ஸோ அந்த 1/U வந்துச்சு, இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடுச்சு, திரும்ப மைனஸ் போடுறோம். ஏன்னா எனக்கு Fவும் -30 தான், Uவும் -20 தான் போடணும். ஸோ போட்டோன்னா நமக்கு V கிடச்சிருச்சு. அப்போது நெக்ஸ்ட் வந்து M = V/U. ஓகேவா, மிரருக்கு வந்து -V/U, லென்ஸுக்கு வந்து +V/U. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ப்ரிசம். இட் ஃபார்ம்ஸ் மெனி கலர் டியூ டு டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்பர்ஷன்னா என்னதுன்னா, இட் இஸ் அ ஸ்ப்ளிட்டிங் அப் ஆஃப் கலரை தான் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரைட். ஸோ வாட் வில் பி தி கலர் ஆஃப் தி ஸ்கை as seen from the earth if there were no atmosphere? ஸோ அட்மாஸ்பியரே இல்லை அப்படின்னா எனக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்காது, டிஸ்பர்ஷன் நடக்காது. சரியா, ஸோ டிஸ்பர்ஷன்னா என்னது? இப்போ வந்து சன்னோடைய கலர் என்ன? சன்னோட கலர் வந்து ஒயிட் கலர். ஓகேவா, ஸோ அந்த ஒயிட் கலர் தான் என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து இந்த ஸ்மால் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அட்மாஸ்பியர் பார்ட்டிகல்ஸை படும்போது ஸ்பிட் ஆகுது. அது ஸ்பிட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து ப்ளூ கலர் தான் வந்து இட் இஸ் அ ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்து. அது வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா ஹைலி ஸ்கேட்டர் ஆகும். ப்ளூ கலர் வந்து ஹைலி ஸ்கேட்டர், அதனால தான் நமக்கு வந்து ஸ்கை ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் தெரியுது. அதே வந்து எனக்கு ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா லாங் வேவ் லென்த். ஓகேவா, அப்போ அது வந்து ஸ்கேட்ஸ்லாம் ஆகாது. ஸோ நமக்கு சன்னிலேருந்து நம்ம கண்ணுக்கு வந்து ரெட் கலராக தெரியும். ஓகேவா, ஆனால் ஆக்சுவல் கலர் ஆஃப் சன் வந்து ஒயிட் கலர் தான். மதியம் ஒரு 12 மணிக்கு நீங்கள் சன்னை பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த ஒயிட் கலரை பார்க்க முடியும். ஓகேவா, இப்போ இந்த அட்மாஸ்பியர் இல்லாதனால ஸ்கேட்ரிங் நடக்காது. ஸ்கேட்ரிங் நடக்காதனால எனக்கு பிளாக் கலராக தெரியும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து prism is a transparent refracting medium bounded by 2 planes. ஓகே, ஸோ 2 பிளேன் இருக்குது. ஸோ இங்கே வந்து I1 இப்படி போகுது, இந்த பக்கம் I2 வந்து வெளியே வருது. ஸோ சர்ஃபேஸ் இஸ் inclined at same angles, it bends light 2 times. ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரிசமோடைய டயக்ராம். இந்த ப்ரிசமில் வந்து இந்த ஏன்னு போட்டிருக்காங்களே, அதை வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே போட்டிருக்காங்களே ஏ அப்படின்னு, ஏன்னா என்னன்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் ட்ரையாங்கல். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கல் தான் ப்ரிசம். ஓகேவா, ஸோ எனக்கு வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து ஒரு ரே இப்படி போய் படும்போது எனக்கு இந்த சர்ஃபேஸ்க்கு நார்மல் லைன் வந்து இதுதான் நார்மல் லைன். ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் வந்து எனக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. I1 அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போது எனக்கு திரும்ப என்ன ஆகுது, இப்படி வந்து ரிஃப்ராக்ஷன் ஆகுது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா R1 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த R1 தான் இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு திரும்ப இப்படி ரிஃப்ராக்ஷன் ஆகி இப்படி வெளியே வருது. ஸோ இங்கே வரும்போது எனக்கு கலர்ஸ் வந்து ஸ்பிட்டப் ஆகும். ஓகேவா, ரைட். ஸோ இங்கே இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு நார்மல் லைன் போடலாம் இல்லையா, அதை வந்து R2ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த நார்மல் லைனும் எமர்ஜென்ட் ரே வந்து IE அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை I2ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ இதில் இந்த ரே இப்படி போச்சு அப்படின்னா
இதுக்கும் இந்த ஆங்கிளும் இந்த ரேவை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த ஆங்கிள் இருக்குல்லையா, இதை வந்து டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெல்டாக்கு என்ன பேருன்னா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஓகே, ஓகே. ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம அந்த ட்ரையாங்கிளில் உள்ள R1 R2ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த R1 R2 தான் இந்த ப்ரிசம் உடைய ஃபார்முலா. அப்போ A is equal to R1 plus R2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல்ஸ் லா உடைய ஃபார்முலா என்னது? மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் I1 பை சைன் ஆஃப் R1 சைன் ஆஃப் I2 பை சைன் ஆஃப் R2 தட் இஸ் ஈக்குவல் டு மியூ. ஓகேவா? that is equal to mu. இது வந்து மந்த் எண்ட் இல்லை. ஓகே, ஓகேவா? இது வந்து ஸ்னெல்ஸ் லா உடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து இந்த டெல்டான்றது வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம்? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தாம்மா. இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கு ஃபார்முலா வந்து I1 + I2 - R1 + R2 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போது ஓகே, ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. R1 + R2 எங்கே சார்ன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. A is equal to nothing but R1 + R2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுடைய ஃபார்முலா. நம்ம ஏற்கனவே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் படிச்சிருக்கோம். அதுக்கும் இந்த ஸ்னெல்ஸ் லாவும் வச்சு ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். At what angle should a ray of light incident on the face of a prism of a refracting angle 75 degree? இந்த 75ன்றது என்னது? 75ன்றது A. ஓகேவா? A வந்து 75 டிகிரி. ஏன்னா ரிஃப்ராக்டிங் ஆங்கிள், ப்ரிசம் ஆஃப் ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் சொல்லியிருக்காங்கல்ல. அது ப்ரிசம் ஆஃப் ரிஃப்ராக்டிங் ஆங்கிளும் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் எல்லாமே வந்து ஒன்று தான். அதுதான் 75 டிகிரி. ஸோ தட் இட் ஜஸ்ட் சஃபர்ஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் at the other face, another face எல்லாம் ஒன்று தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அந்த நெக்ஸ்ட்டு ஃபேஸில் வந்து எனக்கு அந்த ரே வந்து வெளியே வரலன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ரே வந்து அப்படியே எனக்கு ட்ரேஸ் அவுட் ஆகிருக்கு. அப்போ எனக்கு என்ன ஆகுது? எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த ரே உள்ளே வந்திருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள். இந்த ஐசின்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஐசின்றது வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள். இந்த R2 = ஐசின்னு போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள். இப்போ அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் தி ப்ரிசம் வந்து √2. ஸோ அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுடைய ஃபார்முலா வந்து sin IC is equal to mu d 1/μd. dனா வந்து டென்சர் மீடியம் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ sin IC is equal to 1/μ டென்சர் அப்படின்னா அது வந்து நம்ம √2 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த √2 போட்டோம்னா நமக்கு IC கிடச்சிருமா? 45 டிகிரி கிடச்சிச்சா? அப்போ எனக்கு வந்து IC அதாவது R2 வந்து கிடச்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து R1 R2 அது. அப்போ R1 கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் ஏன்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் வந்து 75 தெரிஞ்சிருமா? அப்போ அதை வச்சு R1 கண்டுபிடிக்கலாமா? R1 வந்து எவ்வளோ? 30 டிகிரி கிடச்சிச்சு. அப்போ எனக்கு வந்து R2 கிடச்சிச்சு. ஓகே, இப்போ R1 கிடச்சிச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அது அட் வாட் ஆங்கிள் ஷுட் அ ரே ஆஃப் லைட் பி இன்சிடென்ட் ஆங்கிள் கேட்குறாங்க. ஓகே, இப்போது நம்ம ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணலாம். sin of I1 by sin of R1 equal to refractive index. அப்போ sin of I1 R1 வந்து 13 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ sin 30 வந்து 1/2 அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 1/2 போட்டு அந்த 1/2 அந்த பக்கம் போயிட்டு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் அகெயின் பிகம் 1/√2. ஸோ I1 வந்து எனக்கு என்னென்னு கிடைக்கும்னா 45 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ I1 வந்து 45 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா?
ஏதாவது டவுட் இருக்கா அதில்? ரைட்டா, நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். ஓகே, ஸோ இதில் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து இந்த டி வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு 30லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா. அப்போ வந்து எனக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு இதுதான் நார்மல் லைன்னா இதுதான் 30ன்னு வரும்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 30ல் எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து மேக்ஸிமம் டீவியேஷன் வந்து நடக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு ஆங்கிள் வந்து கொஞ்சம் குறைய எனக்கு டீவியேஷன் வந்து கொஞ்சம் குறையுது. அப்போ இதுக்கு இந்த டீவியேஷன் வந்து கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா, திரும்ப பழைய நிலைமையில ஏறிடுது. அப்போ திரும்ப எனக்கு என்ன ஆகுது, இந்த ஆங்கிளில் போகும்போது திரும்ப டீவியேஷன் வந்து அதிகமாகிடுது. ஓகேவா? அப்போ எனக்கு நடுவில் ஒரு பாயிண்டில் அப்ராக்சிமேட்டாக 45 to 50 டிகிரியில் எனக்கு டீவியேஷன் வந்து ரொம்ப கம்மியாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷனில் நீங்கள் ஒரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணலாம் ஈஸியாக சம் போடுறதுக்கு. I1 is equal to I2, R1 is equal to R2. சரிங்களா? இது வந்து யூ கேன் யூஸ் ஒன்லி அட் தி ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். ஓகேவா? இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷனுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா, n is equal to sin of a plus delta m by 2 divide by sin of a by 2. mu is equal to sin of a plus delta m by 2 divide by sin a by 2 அப்படின்னு வரும். ஓகேவா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏன்னா என்னதுமா, ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். டெல்டா எம்னா மினிமம் டீவியேஷன் அப்படின்னு அந்த வேல்யூலாம் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து தின் ப்ரிசம். சரியா? ஸோ ப்ரிசம் வந்து தின் ப்ரிசம் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ ஒரு ப்ரிசமை தின் ப்ரிசம் சொல்லுவோம் அப்படின்னா, எப்போ அந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் வந்து எனக்கு 2 டிகிரி 5 டிகிரி 10 டிகிரி இதெல்லாம் சொல்கிறோமோ அப்போ வந்து அந்த தின் ப்ரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சைன் ஆஃப் ஏ வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஏ ரேடியன் அப்படின்னு ஆகும். ஸோ ஏ இன்ட்டு மியூ மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டெல்டா. ஸோ இங்கே வந்து அந்த டீவியேஷனுடைய ஃபார்முலா வந்து எனக்கு எப்படி வரும்னா, ஏ இன்ட்டு மியூ மைனஸ் 1 ஈக்குவல் டு டெல்டா. ஸோ மேலே இருக்கிற ஃபார்முலாவில் தான் அதை வச்சு ஈஸியாக போகிற மாதிரி தான் எனக்கு வந்து ஓகே. ஸோ அதுலேருந்து டிரைவ் பண்ண ஃபார்முலா தான். ஃபார்முலா மட்டும் நம்ம டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ இன்ட்டு மியூ தான் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, சைன் ஆஃப் ஏ வந்து எனக்கு ஏவாக மாறிடும். அதை வச்சு டிரைவ் பண்ணோன்னா ஏ இன்ட்டு மியூ மைனஸ் 1 ஏ இன்ட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டெல்டா. ஸோ ஒன்லி ஃபார் தின் ப்ரிசம். ஓகே, அப்போ எனக்கு தின் ப்ரிசமில் வந்து பார்த்தோம்னா எனக்கு அந்த டீவியேஷனுக்கும் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷனுக்கும், அதாவது டீவியேஷனும் மினிமம் டீவியேஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். டீவியேஷனுக்கும் மினிமம் டீவியேஷனுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, அந்த ரெட்டும் வயலட்டுக்கான நடுவில் இருக்கிற அந்த டீவியேஷன் கூட பெருசாக நமக்கு தெரியாது. அப்படின்றது தான் அந்த தின் ப்ரிசமுடைய கான்செப்ட். எப்போது அதை தின் ப்ரிசம் சொல்லுவாங்க, 2 டிகிரி 5 டிகிரி 10 டிகிரிக்குள்ளே இருந்தால் தின் ப்ரிசம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் ஒரு சம் பார்க்கலாம். A light ray is passing through a thin prism of a prism angle 8 degree. Find the refractive index of the prism if the angle of deviation is 2 degree அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இது light ray is passing through a thin prism of prism angle 8 degree. Find the refractive index of the prism if the angle of deviation is 2 degree அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில்
thin prism 8 degree போட்டாங்களா 8 degree போட்டாலே அது thin prism தான் இல்லையா ஸோ if the angle of deviation வந்து 2 degree அப்படின்னு கொடுத்தாங்க அப்போ அது என்னது அது வந்து del ஓகேவா ஸோ இதை எடுத்து ஃபார்முலாவில் போடுங்க del is equal to a into mu minus 1 இப்போ 2 into 8 into mu minus 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் mu வந்து நார்மல் மேக்ஸ் தான் இல்லையா 2 1s are 2 4s are போட்டு அந்த -4 அந்த பக்கம் 1/4 ஆகிடும் ஸோ 1/4 + 1 அந்த -1 இங்கே வந்துச்சுன்னா +1 ஆகிடும் 5/4 that is 1.25 is the correct answer for this refractive index of this thin prism ஓகேவா சில இடத்த thin prism கொடுக்காமலேயே prism மட்டும் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் இந்த ஆங்கிள் வச்சு அது thin prism அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து angle of minimum deviation is equal to the angle of prism A of an equilateral glass prism. The angle of okay so என்ன சொல்றாங்கன்னா angle of minimum deviation del ஓகேவா del m is equal to the angle of prism A அப்போ del m is equal to A ன்றது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க of a equilateral glass prism சொல்லிட்டாங்க அப்போ equilateralனா எவ்வளோ டிகிரி 60 அப்போ ரெண்டுமே வந்து 16 கொடுத்துறாங்க இது பாருங்க ஏவும் 60 del m 60 okay next the angle of incidence at which the minimum deviation will be obtained as ஓகேவா ஸோ angle of incidence வந்து என்ன நடக்கும் இப்போ இந்த minimum deviation angle of incidence என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நமக்கு இந்த டீவியேஷனுக்கான நார்மல் டீவியேஷனுக்கான ஃபார்முலா என்னது I1 + I2 - A ஓகேவா மினிமம் டீவியேஷனில் என்ன கண்டிஷன் எஸ் I1 is equal to I2 கரெக்டாக அப்போ எனக்கு வந்து இந்த I1 I2 சேம்னு சொல்லலாம் நம்ம 2i போட்டுக்கலாமா -a போட்டுக்கலாமா இங்கே del m 60 தான் ஏவும் 60 தான் நடுவில் 2i போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த 60 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 120 is equal to 2i ஆகிடும் I is equal to 60 degree ஆகிடும் ஓகேவா இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா அதை டவுட் இருக்கா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் ஓகேவா ஸோ டிஸ்பர்ஷன் நெக்ஸ்ட்டு ஆங்குலர் டிஸ்பர்ஷன் நெக்ஸ்ட் வந்து டிஸ்பர்சிவ் பவர் இதெல்லாம் பார்க்க போகிறோம் ரைட் ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஓகேவா டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டில் கொஞ்சம் ரேரான கான்செப்ட் தான் பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுருக்கிறது நல்லது ஸோ டிஸ்பர்ஷன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் என்னென்னா ஸ்பிட்டிங் ஆஃப் லைட் இன்டூ இட்ஸ் கான்ஸ்டிடியூவன்ட் கலர்ஸ் அப்படின்றது தெரியும் இப்போது நமக்கு வந்து மோஸ்ட் டீவியேட்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்ன கலர் அப்படின்னா அது வந்து வயலட் கலர் தான் ஏன்னா இட் ஹாஸ் ஏ ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் அதே மாதிரி ரெட்டு வந்து லீஸ்ட் டீவியேட்டட் பிகாஸ் இட் ஹாஸ் ஏ லாங்கஸ்ட் வேவ் லென்த் ஸோ μy is equal to μr + μv/2 ஸோ இப்போ இதில் μr அப்படின்னு ஒன்று இருக்குது μy μv அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் எல்லாமே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கலர் எது லீஸ்ட் டீவியேஷனோ அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் எது மோஸ்ட் டீவியேஷனோ அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் ஏன் ஒய்யை நடுவில் எடுத்திருக்காங்கன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட் இஸ் ஆவரேஜ் கலர் அதனால தான் நமக்கு வந்து மார்னிங்கில் ஒரு மிட் டைம் ஒரு 10 மணிக்கெலாம் சன்னு பார்க்கும்போது ஒரு எல்லோயிஷ் கலரில் தெரியறதுக்கு இதுதான் ரீசன் ஓகேவா ஏர்லி மார்னிங்கில் நமக்கு ரெட் கலராக தெரியும் ஒரு 9 or 10 o'clock அப்படிலாம் பார்த்திங்கன்னா எல்லோ கலராக தெரியும் நூன் டைமில் நமக்கு ஒயிட் கலராக தெரியும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து டீவியேஷன் ஆஃப் கலர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டீவியேஷன் ஆஃப் ரெட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணணும் a into μr - 1 அப்படின்ற ஃபார்முலா அதே மாதிரி del y is equal to a into μy - 1 del b is equal to a into μv - 1 ஸோ இது இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட்டு
ஆங்குலர் டிஸ்பர்ஷன். ஆங்குலர் டிஸ்பர்ஷன்னா என்னதுன்னா, இப்போ இந்த டிஸ்பர்ஷனுக்கு நடுவில் வந்து ஒரு ஆங்கிள் இருக்கும் இல்லையா, இந்த டிஸ்பர்ஷனுக்கு நடுவில் இங்கே ஒரு இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆங்கிளை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்குலர் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து டெல்டா டின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் நத்திங் பட் del v minus del r. தட் இஸ் கால்ட் அஸ் ஆங்குலர் டிஸ்பர்ஷன். அப்போ del v அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன வரும்னா a இன்ட்டு மியூ வி மைனஸ் 1, அதே மாதிரி del r அப்படின்னு சொல்லும்போது a இன்ட்டு மியூ ஆர் மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும். ஸோ del theta ஈக்குவல் டு, அப்போ ஏவை காமனாக எடுத்துட்டோம்னா என்ன ஆகிடும், மியூ வி மைனஸ் மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு del theta அப்படின்னு ஆகிடும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து டிஸ்பர்சிவ் பவர். ஓகே, இது வரைக்கும் படித்ததெல்லாம் ஏதோ கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்பர்சிவ் பவர். டிஸ்பர்சிவ் பவர்னால் அது வந்து டிஸ்பர்ஸ் ஆகுது, அந்த பவர் தான் டிஸ்பர்சிவ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்குலர் டீவியேஷன் பை தி டீவியேஷன் ஆஃப் தி ஆவரேஜ் கலர், அதாவது del y. சரியா? ஸோ இங்கே படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், the dispersive power of the prism is defined as the measure of the difference in refraction of the light of the highest wavelength and the lowest wavelength. ஓகேவா? அப்போ highest wavelength வந்து del v minus del r, இல்லைனா அது வந்து சிம்பிளாக ஆங்குலர் டீவியேஷன். ஓகேவா? ஆங்குலர் டீவியேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். டிவைட் பை enters the prism per average deviation கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆவரேஜ் டிவியேஷன் தான் அந்த எல்லோ கலர். அப்போ எனக்கு என்ன ஆயிடும்னா del v minus del r டிவைட் பை del y ஆகிடும். அப்போ a இன்ட்டு மியூ வி மைனஸ் மியூ ஆர் பை a இன்ட்டு மியூ y மைனஸ் 1 அப்படின்னு ஆகிடும். ஓகே, ஸோ ஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா மியூ வி மைனஸ் மியூ ஆர் டிவைட் பை மியூ y மைனஸ் 1 அப்படின்னு ஆகிடும். ஸோ திஸ் இஸ் தி டிஸ்பர்சிவ் கலர், டிஸ்பர்சிவ் பவருடைய ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இப்போ கிளாஸ் ப்ரிசம் இஸ் டிப்டு இன் வாட்டர், வாட் ஹேப்பன்ஸ் டு இட்ஸ் டிஸ்பர்சிவ் பவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து இன்க்ரீஸ், நெக்ஸ்ட்டு பி வந்து டிக்ரீஸ், நெக்ஸ்ட்டு சி வந்து டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து டி வந்து நோ எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து 4 ஃபார்முலா வருது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து Q என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் எ கிளாஸ் ப்ரிசம் இஸ் டிப்டு இன் வாட்டர், வாட் ஹேப்பன்ஸ் டு இட்ஸ் டிஸ்பர்சிவ் பவர். என்ன ஆகும், அந்த டிஸ்பர்சிவ் பவர் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிளாஸ் ப்ரிசமும் இன்கேஸ் அந்த வாட்டரும், இப்போ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கண்டென்ட் கம்மியாக இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஞ்சம் நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க. அதில் மோஸ்ட்லி எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த வாட்டரும் கிளாஸ் ப்ரிசம் ஆஃப் சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் கண்டிப்பாக அதில் வந்து சேஞ்சஸே இருக்காது. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து சேம் அப்படின்னு தான் நீங்கள் போடணும். ஓகேவா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து நியூட்டன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இதை வந்து நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த ப்ரிசம்குள்ளே ஒரு ஒயிட் லைட் வந்து போகும். இந்த ஒயிட் லைட் வந்து எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு 7 கலராக ஸ்ப்ளிட் ஆகும், டிஸ்பர்ஸ் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ப்ரிசமை நான் அப்படியே பக்கத்தில் தழக்கீழாக வைக்கிறேன், அப்சைட் டவுன் வைக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்ப்ளிட் அப் ஆன அந்த 7 கலர்ஸும் எனக்கு என்ன ஆகிடுதுன்னா திரும்ப ஜாயின் ஆகிடுது. ஜாயின் ஆகி திரும்ப ஒயிட் கலராகவே எனக்கு வெளியே வருது. ஒயிட் கலர் லைட் உள்ளே போயிட்டு எனக்கு அவுட்புட்டுமே எனக்கு ஒயிட் கலராக வெளியே வர்றதை வந்து நியூட்டன் வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்லாம் வந்து நமக்கு எங்கே யூஸ் ஆகுதுன்னா, கேமராவில் யூஸ் ஆகுது. டு அவாய்ட் தி என்டரிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர். எனக்கு வேறு ஒரு கலர் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் லென்ஸை அப்சைட் டவுன் வச்சு மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ அப்போ இந்த காம்பினேஷனு, இந்த நடுவில் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை வேரி பண்ணுறதுனால நமக்கு டிஃப்ரெண்ட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன், டிஸ்பர்ஷன் வித்தவுட் டீவியேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட். ஸோ அதுக்கு பேர் வந்து குரோமேட்டிக் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஆகும்னா, எனக்கு டிஸ்பர்ஷன் நடக்கும், ஆனால் எனக்கு அதில் அந்த டீவியேஷன்றது பெருசாக இருக்காது. இங்கே எனக்கு 7 கலராக பிரியுது. ப்ரிசம்மை நீங்கள் தலைக்கீழாக வச்சிங்கனாலும் 7 கலராக பிரிஞ்சிடும். ஆனால் எனக்கு வந்து டீவியேஷன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த டீவியேஷன் வந்து இருக்காது. அதுதான் வந்து விஷயம்.
பெரிய டீவியேஷன் இருக்காது. ஒரு ப்ரிசம் வச்சா என்ன அவுட்புட்டில் என்ன டீவியேஷன் வருமோ 2 ப்ரிசம் வச்சாலும் அதே டீவியேஷன் தான் வரும். ஸோ இங்கே இருக்கிறத படிக்கிறேன். இன் திஸ் ஃபினோமினான் 2 thin prism are placed. சரியா, இந்த ப்ரிசம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தின் ப்ரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கான்டாக்ட் in such a way that the 2 reflecting angles are reversed. ஓகேவா, ஸோ ரிவர்ஸ் இது வந்து refracting is reversed with respect to each other. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒயிட் லைட் வருது, எனக்கு கீழே போக வேண்டியது மேலே வருது, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர எனக்கு அதில் நடுவில் எனக்கு டீவியேஷன் பெருசாகிறது சின்னதாகிறது எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து டிஸ்பர்ஷன் வித்தவுட் டீவியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நோ டீவியேஷன் பிகாஸ் த எக்ஸ்டெண்டட் லைட் அண்ட் எல்லோ லைட் ஆர் பேரலல். புரியுதா? இப்போ இந்த லைட் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த லைட்டும் இந்த எல்லோ லைட்டும் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேரலல் லைனாக வரும், பேரலல். ஸோ இதை வச்சு வந்து நோ டீவியேஷன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு del y1 equal to del y2 in 2 prism is same. Del y1 is equal to del y2 in if 2 prism is same. Okay, அதாவது deviation of yellow color equal to deviation of yellow color 1 equal to deviation of yellow color 2. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா டீவியேஷன் நடக்குது வித்தவுட் டிஸ்பர்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை வந்து ஏக்ரோமேட்டிக் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டீவியேஷன் எனக்கு நடக்குது என்னன்னா எனக்கு இப்போ இந்த எல்லோ நடுவில் இருக்கிற அந்த கலரை வந்து நம்ம என்ன இந்த இன்சிடென்ட் ரே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இதுவும் வந்து எனக்கு நாட் பேரலாக இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு என்ன ஆகுதுன்னா வித்தவுட் டிஸ்பர்ஷன் சொல்கிறாங்க. அதாவது எனக்கு அந்த 7 கலர் தான் ஸ்பிட் ஆனது எனக்கு ஒயிட் கலராக மாறிடுச்சு. ஸோ when 2 prisms of different materials and different suitable angles are combined so as to produce only deviation but no dispersion in the path of light. Combined so as to produce only deviation மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுது but no dispersion in the path of light. Such combination of prisms is deviation without dispersion. அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா எனக்கு வந்து பேரலாக இருக்குது, கலர் பேரலாக இருக்குது. ஸோ டீவியேஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஸோ டீவியேஷன் வந்து ரொம்ப சேம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன நடக்கும்னா இந்த ஆங்குலார் டீவியேஷன் எவ்வளோ ஸ்பிட்டாக இருக்கும் அந்த ஆங்கிள், அதே ஆங்கிள் வந்து இங்கே ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ அப்போ டெல்டா தீட்டா 1 ஈக்குவல் டு டெல்டா தீட்டா 2 அப்படின்னு வந்துடும். ஸோ ஆங்குலார் டிஸ்பர்ஷன் இஸ் சேம். Note, in glass slab there is no deviation and no dispersion. Some neutral phenomena due to sunlight. Okay. So next வந்து நம்ம ரெயின்போ பற்றி பார்க்கலாம். Scattering of light. When sunlight enters our atmosphere with multiple reflection, ஓகேவா? ஸோ அக்யூஸ் டியூ டு அட்மாஸ்பரிக் பார்ட்டிகல்ஸ். ஓகே, இல்லை என்ன ஆக்சுவலாக நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு இந்த சன்லைட் அதாவது இந்த ஒயிட் லைட் இதுக்குள்ளே வருது, ஓகேவா? இது என்னது? இது வந்து வாட்டர் ட்ராப்லெட்.
இப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு இந்த லேயர் வந்து ப்ரிசம் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ அங்கே எனக்கு 2 விஷயம் நடக்குது இந்த பாயிண்டில். என்னென்ன நடக்குது? ரிஃப்ராக்ஷன் நடக்குது, நெக்ஸ்ட்டு டிஸ்பர்ஷன் நடக்குது. இப்போது இந்த லேயர் இருக்குல்ல, இந்த லேயரில் ஒரு விஷயம் நடக்குது. என்னதுன்னா ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாம், இல்லைனா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது எனக்கு சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா எனக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த ரெட் கலர் வந்து வயலட் கலர் கீழே வரும் இல்லையா, அந்த வயலட் கலர் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ஆகிடுது, ரெட்டு கீழே போயிடுது, வயலட் வந்து மேலே போயிடுது. திரும்ப வெளியே வரும்போது திரும்ப இந்த சர்ஃபேஸில் திரும்ப என்ன நடக்குதுன்னா ரிஃப்ராக்ஷன் வந்து நடக்குது. ஓகே, அப்போது எனக்கு ஒரு ரெயின்போ ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த வாட்டர் ட்ராப்லெட்குள்ளே இத்தனை ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. ரிஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன். ஸோ இவ்வளோ விஷயம் நடந்த அப்புறம் தான் நமக்கு ரெயின்போ ஃபார்ம் ஆகுது. வெயில் அதிகமாக இருக்குது. ஆமாம், a monochromatic light is passed through a prism color minimum deviation. சரியா? அப்போ எதுக்கு மினிமம் டிவியேஷன் நடக்கும்? ரெட்க்கு தான் மினிமம் டிவியேஷன் நடக்கும், நமக்கு தெரியும்ல, அதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The dispersive power if the refractive indices for the material of the prism are mu v equal to 1.6 and mu r னா ரெட் கலர் சொல்கிறாங்க, is equal to 1.4 is. So option A 3, option B 1.6, option C 0.4 and option D 1. Okay, the dispersive power if the refractive indices for the material of the prism are mu v is equal to 1.6 and mu r equal to 1.4 is A, B, C and D. mu y வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, டிஸ்பர்சிவ் பவர் கேட்குறாங்க. ஓகே, மியூ ஒய்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னதுன்னா அது வந்து ஆவரேஜ் கலருன்றதுனால நம்ம மியூ ஆர் ப்ளஸ் மியூ வி பை 2ன்னு போட்டாலே நமக்கு மியூ ஒய் கிடச்சிரும். அப்புறம் அந்த மியூ ஒய் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்பர்சிவ் பவர் ஃபார்முலாவில், அதாவது மியூ வி மைனஸ் மியூ ஆர் டிவைட் பை மியூ ஒய் மைனஸ் 1 அதில் போட்டு நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த லெசனுடைய லாஸ்ட் செக்ஷன் வந்துட்டோம், அதாவது ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்மளோட ஹியூமன் ஐ தான். ஸோ இந்த ஹியூமன் ஐயில் இப்போது ஓகே, ஸோ இப்போ இதில் இப்போ இந்த பேர்டு எனக்கு தெரியுதுன்னா, ஸோ நம்ம கண்ணில் இருக்கிற அந்த லென்ஸ் வழியாக அந்த பேர்டு வந்து இங்கே போயிட்டு, ஓகேவா, ஸோ எனக்கு என்ன ஆகும்னா இந்த ரெட்டினா தான் நம்மளுடைய ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் பேர்டு வந்து தலைக்கீழாக வந்து விழும். ஓகேவா, இப்போது இந்த பேர்டு தலைக்கீழாக விழுற அந்த ஆப்ஜெக்ட், அந்த இமேஜ் வந்து எனக்கு என்ன ஆகும்னா பிரெயினுக்கு சிக்னல் போகும் ஆப்டிக் நர்வ் வழியாக. ஸோ அந்த பிரெயின் தான் நமக்கு அந்த இமேஜை வந்து திரும்ப ரிவர்ஸ் பண்ணி காமிக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம ஐலேயும் பிரெயின்லேயும் நடக்குது. என்னம்மா
இப்போது நம்ம ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி ஹியூமன் ஐ. ஸோ ஹியூமன் ஐக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இதில் ஹியூமன் ஐ சேஞ்ச் தி ஃபோக்கல் லென்த் அக்கார்டிங் டு தி ஆப்ஜெக்ட். சரியா, கேமரா விட நம்ம ஐ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டானது. இப்போ நம்மளால் டக்குன்னு கிட்ட பார்க்க முடியும், டக்குன்னு தூரமாக பார்க்க முடியும். இப்போ கேமராவில் வந்து நம்ம கிட்ட பார்த்துட்டு தூரமாக பார்த்தோன்னா டக்குன்னு நம்ம அந்த ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் கிளியராக தெரியும் இல்லையா. ஆனால் இதில் வந்து நமக்கு என்ன தெரியும், டக்குன்னு கிட்டேயும் பார்க்க முடியும், டக்குன்னு தூரமாகவும் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஐ கேன் அட்ஜஸ்ட் இட் செல்ஃப் பட் நாட் ஸோ மச் டியூ டு தி டிஃபெக்ட்ஸ் அண்ட் ஆர் பவர் ஆஃப் அக்காமடேஷன். அந்த பவர் ஆஃப் அக்காமடேஷன்னா என்னதுன்னா, எனக்கு கிட்ட வந்து 25 சென்டிமீட்டருக்குள்ளே பார்க்க முடியாது, தூரம் வந்து நம்மளால் வந்து ஒரு இன்ஃபினைட் தூரம் வரைக்கும் பார்க்க முடியும். இன்ஃபினைட்னா என்னதுன்னா, நமக்கு தெரியறதில் எவ்வளோ தொலைவு வரைக்கும் தெரியுதுன்னா அதான் இன்ஃபினைட் அப்படின்வாங்க. ஓகேவா, ரைட். ஸோ அதுதான் பவர் ஆஃப் அக்காமடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ciliary muscles helps to change the focal length. அப்போ ciliary muscles தான் வந்து இந்த நம்மளுடைய லென்ஸுக்கு வந்து ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இஃப் யூ அதான் இந்த 25 சென்டிமீட்டருக்குள்ளே வந்தால் தெரியாதுன்னு சொன்னால அது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இமேஜ் இஸ் பிளர்டு, அது கிட்ட வந்துச்சுன்னா இமேஜ் வந்து எனக்கு பிளர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஸ்டாண்டர்ட் ஆவரேஜ் ஹியூமன் ஐ த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் இஸ் 25 சென்டிமீட்டர். எல்டிடிவி இல்லை டிடி அப்படின்னு டிவி. ஓகே, எல்டிடிவி எனக்கு எவ்வளோன்னா 25 சென்டிமீட்டர் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிலாக்ஸ்டு கண்டிஷன் ஃபார் ஹியூமன் ஐ இஸ் parallel rays. ஸோ இன்ஃபைனைட் ஆப்ஜெக்ட்ஸ் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நார்மல் விஷன். ஸோ இது பேர் வந்து நார்மல் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்னிஃபையிங் பவர். ஸோ மேக்னிஃபையிங் பவர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, நான் இதுவே வந்து ஒரு லென்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்க்கும்போது அதுக்கான இமேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரியுது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த தூரமாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதோடைய ஆங்கிள் வந்து நான் என்னவா எடுக்கிறேன்னா θ1 அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ எனக்கு கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் தெரியுதுல்ல, அதோடைய ஆங்கிள் வந்து எனக்கு வந்து θ2. ஓகேவா, அப்போ எனக்கு அந்த டிஸ்பர்சிவ் பவர் மேக்னிஃபையிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேக்னிஃபையிங் பவர் வந்து அவுட்புட் ஆங்கிள் பை இன்புட் ஆங்கிள், அதாவது θ2 பை θ1 தான். இப்போ அவுட்புட் ஆங்கிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 இருக்குது, இன்புட் ஆங்கிள் வந்து 2னா எனக்கு வந்து மேக்னிஃபையிங் பவர் வந்து 5. ஓகேவா, மேக்னிஃபையிங் பவர் வந்து எனக்கு வந்து 5 அப்படின்னு வரும். 10/2 வந்து 5. ஓகே, ஸோ அதுதான் θ1 வந்து ஒன்றும் இல்லை, ஆங்கிள் சப்டெண்டட் பை தி ஆப்ஜெக்ட் ஆன் தி ஐ. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து θ2 வந்து ஆங்கிள் சப்டெண்டட் பை தி இமேஜ். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் தேர் had been one eye of the man then, ஸோ ஒரே ஒரு ஐ, அதாவது இப்போ பைரேட் மாதிரி நம்ம வந்து ஒரு கண்ணை மூடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரே ஒரு கண்ணு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த இமேஜ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் would have been inverted. கரெக்டாக? தப்பு. த விசிபிள் ரீஜன் would have been decreased. அது கரெக்டாக? விசிபிள் ரீஜன் வந்து ஆமாம் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுதுல்ல. ஒரு கண்ணு 2 கண்ணு பார்க்கும்போது 180 டிகிரி நம்மளால் பார்க்க முடியுதில்ல. பட் ஆனால் ஒரு கண்ணில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 16 170 140 அப்படி தான் இருக்குது. சரியா, அப்ராக்சிமேட்டாக ஒரு 120 கூட சொல்லலாம். ஸோ டிக்ரீஸ் ஆகுது இல்லை, டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் would have not been seen 3 dimension. அந்த 3D கிளாரிட்டி வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3D கிளாரிட்டி வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சி வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து டி வந்து பைரேட் அப்படின்னா பைரேட்லாம் இல்லை, அது சும்மா. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு.
இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னால் என்ன ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு லென்ஸ் மட்டும் இருந்தால் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஸோ அந்த மேக்னிஃபையிங் லென்ஸை வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இட் இஸ் அ டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ். ரெண்டு பக்கமே கான்வெக்ஸ் இருக்கும் வித் அ ஷார்ட் ஃபோக்கல் லென்த்து. ஷார்ட் ஃபோக்கல் லென்த் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அப்படின்னா தான் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கிட்ட வைக்கும்போது நமக்கு நல்லா பெருசாக காமிக்கும். ஓகேவா? ஸோ இமேஜ் வந்து நம்ம எங்கே வைக்கிறோம்னா மோஸ்ட்லி இந்த ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆப்ஜெக்டை. அப்போ தான் அந்த இமேஜ் வந்து நல்லா பெருசாக எரெக்டாக என்லார்ஜாக விர்ச்சுவலாக தெரியும். ஓகேவா? ஸோ அந்த லென்ஸுக்கு அந்த பக்கம் தான் நமக்கு இமேஜ் தெரியுமே தவிர லென்ஸுக்கு இந்த பக்கம் நமக்கு இமேஜ் வந்து தெரியாது. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து 2 ஃபார்ம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ V வந்து இன்ஃபினைட். நம்ம வந்து அந்த இப்போ இதுதான் வந்து எனக்கு வந்து அந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னால் நான் இப்படி தூரமாக இப்படி வச்சு பார்க்குறேன், இல்லை இப்படி தூரமாக ஒரு ஆப்ஜெக்டை நான் பார்க்குறேன்னா அது வந்து நார்மல் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ஒரு புக்கில் எழுத்து வந்து கிளியராக தெரியல, அதை வந்து இப்படி வச்சு பார்க்கும்போது அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷனில் வச்சு பார்க்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் நார்மல் விஷனுக்கு என்ன ஃபார்முலானா மேக்னிஃபையிங் பவர் இஸ் ஈக்குவல் டு D/F. ஸோ எஃப்ன்றது வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி லென்ஸு, டின்றது கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, எம்ன்றது மேக்னிஃபையிங் பவர். அதே வந்து ரொம்ப கிட்ட வச்சு பார்க்குறோம், லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷனில் வந்து பார்க்குறோன்னா அதோடைய ஃபார்முலா வந்து M is equal to 1 + D/F. இனியவன் முடிச்சிட்டேப்பா? ஓகே. Next, a simple magnifying lens is used in such a way that an image is formed at 25 cm away from the eye. So in order to have 10 times magnification, சரியா 25 cm-னாலே அது வந்து எனக்கு என்ன ஆகிடுது, லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் அந்த இதில் வந்துடுது, அந்த கணக்கில் வந்துடுது இல்லை. ஸோ இது வந்து 10 டைம்ஸ், M வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபோக்கல் லென்த் கேட்குறாங்க டைரெக்டாக. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், M is equal to 25 என்ன 9 போட்டுருக்காங்க, 25/10ன்னா கூட 25 சென்டிமீட்டர். ஓகே, ஆப்ஷன்லாம் மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்கம்மா. அப்போ 250/10 வந்து அப்ராக்சிமேட்டாக 25 mm வந்துடுமா? ஓகேவா? ஒன்றும் இல்லை, இங்கே போடுறோம் பாருங்கள். M is equal to D/F-மா. D வந்து 25 சென்டிமீட்டர், அதை மில்லிமீட்டராக மாற்றினா 215 ஆகிடும். M வந்து 10, F கண்டுபிடிக்கணும். அப்போ 250/10 25, அவ்வளோதான். ஸோ இஸ் டேரெக்டாக ஆன்சர் வந்துச்சு இல்லையா? ஓகே, 1 + D/F தான் வரும்னு சொல்கிறீங்களா? ஆமாம். லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் வரும்போது 1 + D/Fன்னு வரும். நீங்கள் 1 + D/Fன்னு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட்டாக அந்த 23, 24 தான் வரும். ஸோ அதை வச்சு நியரஸ்ட் ஆன்சர் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அந்த 26ன்னு வரும், அவ்வளோதான். 10 வந்து இருக்கா, 10 இங்கே போயிடுச்சுன்னா 250 + 10 வந்து 260/10 வரும். அப்போ 26ன்னு வந்திருக்கும், அவ்வளோதான். 25, 26 எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான் இல்லையா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பற்றி இப்போ பார்ப்போம். இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து என்னது அப்படின்னா, எனக்கு 2 லென்ஸ் இருக்கும், ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், ஐபீஸ். நம்ம லேபில் இருக்கிறது தான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்றது வந்து, அதாவது ஆப்ஜெக்ட், இப்போ நீங்கள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, டெலஸ்கோப்புக்கு இதே மாதிரி டயக்ராம் தான் வரும். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஸ்மால், ஆப்ஜெக்டிவ் லென்ஸும் ஸ்மால், அப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் பிக்குன்னா அந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸும் பிக்காக இருக்கும்.
இப்போ டெலஸ்கோப்பில் வந்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஜெக்ட்லாம் பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்டு. ஸோ அப்போ வந்து எனக்கு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அங்கே பெருசாக இருக்கும். இங்கே நம்ம பார்க்க போகிறதுல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நானோ ஆர்கானிசம். அப்போ நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அந்த மைக்ரோ ஆர்கானிசம்னால அந்த லென்ஸ் வந்து குட்டியாக இருக்கும். ஐபீஸ் நம்ம கண்ணுக்கிட்ட இருக்கிற லென்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி வந்து இந்த ஃபோக்கஸ் வழியாக 2 ரே போயிட்டு எனக்கு இன்வெர்ட் ஆகிடும். திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னொரு லென்ஸ் வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த இமேஜ் வந்து எனக்கு இன்வெர்ட்டடாக தான் தெரியும். பட் ஆனால் என்லார்ஜ் தான் தெரியும். இந்த மாதிரி வந்து என்லார்ஜ். இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து என்லார்ஜ் தான் தெரியும். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல், என்லார்ஜ் அண்ட் இன்வெர்ட்டட். ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புடைய ஃபார்முலா வந்து அந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அந்த ஃபார்முலாவில் நம்ம லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷனில் என்ன பார்த்தோம், 1 + d/fன்னு பார்த்தோம்ல. அந்த எஃப்இ வந்து நமக்கு எஃப்இன்னு எடுத்துக்கணும். எஃப்இனா என்னது? ஐபீஸ். ஓகேவா? அப்போது பக்கத்தில் நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணிக்கணும்னா L/FO. எல்னா லென்த் ஆஃப் தி டியூபு, எஃப்ஓனா ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். For 5 minutes முடிச்சுட்டு வரும். ஓகேவா? ஸோ அதுவே வந்து அந்த மேக்னிஃபைங் பவர் ஃபார் நார்மல் விஷன் வந்து எனக்கு என்ன ஆகிடும்னா இந்த 1 + 2 வராது. அப்போ L/FO/d/FE அப்படின்னு ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள். இன் ஏ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் the focal length of objective lens is 1.2 cm and the focal length of eyepiece ரெண்டு focal length கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ when the length of the tube is அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 36 cm. the final image is formed at infinite. ஓகேவா? அப்போனா எனக்கு என்ன, அது நார்மல் விஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ த மேக்னிஃபைங் பவர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகிடும், L/F0/d/f இந்த ஃபார்மில் தான் போடணும். ஸோ L வந்து 36 cm கொடுத்துட்டாங்க, F0 வேல்யூ கொடுத்துட்டாங்க, FE கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து அந்த D வந்து எப்படி இருந்தாலும் நம்ம கண்ணு கிட்ட தானே வச்சு பார்ப்போம். அதை வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னா நம்ம 25 போட்டுக்கணும். ஓகேவா? 25 போட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 250 டைம்ஸ் அப்படின்னு வருது. ஸோ ஆன்சர் வந்து 250 டைம்ஸ். ஓகேவா? புரியுது இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்ட்ரானாமிக்கல் டெலிஸ்கோப் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பெரிய ஆப்ஜெக்ட்டு. ஸோ ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு பிளானட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளானட் வந்து இங்கே எனக்கு தலைக்கீழாக தெரியும். அந்த பிளானட் வந்து எனக்கு இன்னும் ஜூம் பண்ணி இங்கே பாருங்கள் நல்லா பெருசாக தெரியும். அவ்வளோதான். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஃபோக்கல் லென்த்தும் இந்த லென்ஸோடைய 2 லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்தும் மீட் ஆகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அப்போது இதிலேருந்து ஈஸியாக நம்ம லென்த் ஆஃப் தி டியூபை கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் நத்திங் பட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ப்ளஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஐபீஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து விர்ச்சுவலாக இருக்கும், மேக்னிஃபைடாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். M is equal to -F0/FE லென்த் ஆஃப் தி டியூப் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு வந்து மேக்னிஃபிகேஷனுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், F0/FE மட்டும் தான் ஃபார்முலா.
ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். The focal length of the objective of an astronomical telescope is 1 meter if the magnifying power of the telescope is 20. ஓகேவா? அப்போ MP வந்து 20. அதே மாதிரி அப்ஜெக்டிவ் ஆஃப் அன் அப்போ அப்ஜெக்டிவ் உடைய லென்ஸ் வந்து 1 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து 1 மீட்டர், இது வந்து 20. தென் தி லென்த் ஆஃப் தி டெலஸ்கோப் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஃபுல்லாகவே சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அப்ஜெக்டிவ் ஃபோக்கல் லென்த்தை வந்து நம்ம சென்டிமீட்டரில் மாற்றிக்கணும். ஓகேவா? அப்போ எஃப்இ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா சென்டிமீட்டரில் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக வந்து இந்த லென்த் ஆஃப் தி டியூபை கண்டுபிடிச்சலாம் வித் ஹெல்ப் ஆஃப் F0 + FE. ஓகேவா? ஓகே, ஏதாவது டவுட் இருக்காமா?